ஜெபம். எங்களை நேசிக்கிற பரிசுத்தமுள்ள பரலோக தந்தையே, பரிசுத்த பிதாவே, அருமையான இந்த காலை பொழுதுக்காய் நன்றி நேர்ந்த இருதயத்தோடு உம்மை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேங்க தாவே. தகப்பனே, ஜீவன் சுகம் பலன் தந்தீங்கப்பா, ஸ்தோத்திரம்ப்பா. இந்த ஜீவன் உம்முடையது, இந்த பலன் உம்முடையது, இந்த ஆவி உம்முடையது, இந்த ஆத்மா உம்முடையது. ஆண்டவரே, உமக்கென்று நாங்கள் உண்மையாய் வாழ எங்களுக்கு பலனை தாங்க, சுத்த இருதயத்தை தாங்கப்பா, நிலவரமான உம்முடைய ஆவியை எங்கள் உள்ளத்தில் ஊற்றுங்கப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவரே, வசனங்கள் தியானிக்க இருக்கிறோம். ஆவியானவர் எங்களுக்கு ஒத்தாசையாக இருந்து பேசுகிறது நீர் பேச வேண்டுமா செபிக்கிறேன். நான் ஒன்றுமில்லைன்னு தாழ்த்துறேன், நான் மண்ணென்று நினைவு கூறுறேன்ப்பா. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்களும் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமென். அன்பான ஜெட்டிக்கு மேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தல் கூறுகிறேன். நம்ம கடந்த காலங்களிலே நம்ம ஆகமங்களை தியானித்து கொண்டு வருகிறோம். ஆகமங்களில் 5 ஆகமத்தில் ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியராகமம், எண்ணாகமும் 33 அதிகாரம் வரைக்கும் நம்ம முடிச்சிருக்கிறோம். 36 அதிகாரம் இருக்குது, 3 அதிகாரம் இருக்கிறது. இப்பொழுது நம்ம டிசம்பர் மாதத்துக்குள்ளே வந்ததுனால கிறிஸ்துவை பற்றி நம்ம தியானிக்கிறது நமக்கு கொஞ்சம் பிரயோஜனமாக இருக்கும். நான் பழைய ஏற்பாட்டை ஆராய்ந்தாலும் புதிய ஏற்பாட்டில் நம்ம அதனுடைய ஒரிஜினல் நிழலாட்டமாக இருந்து நம்ம என்ன செய்யணும், புதிய ஏற்பாடில் நம்ம ஆராய வேண்டும். புதிய ஏற்பாடில் கிறிஸ்துவை பற்றி நம்ம ஆராயிறது தான் மெயின். கிறிஸ்து அந்த 4 சுவிசேஷத்தை நம்ம ஆராயணும். 4 பிரசங்கம் இருக்கிறது டிசம்பர் மாதத்தில். அதில் நம்ம மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், அந்த 4 சுவிசேஷத்துலேயும் 1லேருந்து ஒரு கிறிஸ்து பிறந்தது வந்து நம்ம அது வரைக்கும் நம்ம தியானிக்க இருக்கிறோம். திருப்பி நம்ம அடுத்த வருஷத்துலேருந்து நம்ம எண்ணாகமத்தில் இருந்து நம்ம அந்த ஆகமங்கள் கன்னியூ பண்ண இருக்கிறோம். இப்பொழுது நம்ம பார்க்கும்பொழுது நம்ம மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 1ஆம் அதிகாரத்திலிருந்து அந்த அதிகாரம் முழுவதும் தியானிக்க இருக்கிறோம். கிறிஸ்து பிறந்ததை நம்ம என்ன சொன்னோம், நற்செய்தியாய் நம்ம கொண்டாடுகிறோம். கிறிஸ்து பிறந்ததை கொண்டாடுறது தகுமே அப்படின்னு தான் நம்ம பாடலில் படிக்கிறோம். ஆனால் என்ன சொன்னால், கிறிஸ்து பிறந்தார், வளர்ந்தார், உயிர்த்தார் அப்படின்னு அசுபாரத்தை போடாமல் பூரணாகும்படி கடந்து போவோமாகன்னே பவுல் சொல்வார். நம்ம அதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். வசனங்களோடு நம்ம நம்ம இருதயத்தில் ஆண்டவர் எழுதி வச்சுருக்கிறார். நம்ம அந்த வசனங்கள் நம்ம இருதயத்தில் ஆழமாக இருக்குது. ஆனாலும் நம்ம கிறிஸ்துவை ஒவ்வொரு வருஷமும் நம்ம அவர் பிறந்த நம்ம என்ன செய்யணும்னா ஒரு பண்டிகையாக கொண்டாடுகிறோம். இது கிறிஸ்தவங்களுக்கு அந்த பண்டிகை முக்கியமா அப்படின்னு பார்க்கும்பொழுது வெளிப்புறமான அடையாளம் தான். ஆனால் உள்புறம் கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கிறாருங்கிறத நம்ம பார்க்க வேண்டும். இல்லை பார்க்கும்பொழுது 1ஆம் அதிகாரத்து வரைக்கும் தியானிக்க இருக்கிறோம். சில வசனங்களை வாசிக்கிறேன். ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துனுடைய வம்ச வரலாறு. ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான், ஈசாக்கு யாக்கோபை பெற்றான், யாக்கோபு யூதாவையும் அவன் சகோதரையும் பெற்றான். யூதா பாரேசையும் சாராவையும் தாமாரிடத்தில் பெற்றான். பாரேஸ் எஸ்மோரை பெற்றான், எஸ்ம்ரோம் ஆராமை பெற்றான், ஆராம் அபிதாமை பெற்றான், அபிதாம் நகசோனை பெற்றான், நகசோன் சல்மோனை பெற்றான், சல்மோன் போவாஸை ராகாப்பினிடத்தில் பெற்றான், போவாஸ் ஓபேத்தை ரூத்தினிடத்தில் பெற்றான், ஓபேத் ஈசாவை பெற்றான், ஈசாய் தாவீதின் ராஜாவை பெற்றான், தாவீது ராஜா உரியாவின் மனைவிடத்தில் சாலமோனை பெற்றான். இதை பார்க்கும்பொழுது இந்த மத்தேயு, அந்த மத்தேயுடைய ஆக்கியன் மத்தேயுன்னு கணக்கு பண்ணும்போது மத்தேயை நம்ம ஆராயும் பொழுது அவன் ஆயக்காரனாகிய மத்தேயு, அவன் வந்து ஆயக்காரன். அவன் வந்து என்னை எழுதும்போது என்னென்னா வரி வசூலிப்பவன். அவனை கர்த்தருடைய சீசன் தான். ஆனால் தான் அவன் என்ன சொன்னான், முதல் அதை எழுதுகிறான், ஆயக்காரன் எழுதுறான். அவனை உலகத்தின் வழக்கத்தின்படியும் அவனுக்கு தெரியும், ஆவிக்கு பிராணம் அவனுக்கு தெரியும். கிறிஸ்துவோடு அவன் ஊழியம் செய்கிறதுனால அவனுக்கு என்ன செய்யணும், எல்லாமே தெரியணும். அது நம்ம புதிய ஏற்பாட்டு மக்களாக நமக்கு எளிதில் நம்ம அதை புரிந்து கொள்வதற்காக இந்த சுவிசேஷத்தில் அந்த மத்தேயு எழுதியிருக்கிறாங்க. இந்த மத்தேயு சுவிசேஷத்தை நம்ம பார்க்கும்பொழுது இது வெளிப்படுத்தல என்னுடைய பின்னணியை பார்க்கும்பொழுது சிங்கத்துக்கு ஒப்பாய் எழுதியிருக்குன்னு சொல்லியிருக்குது. சிங்கத்துக்கு ஒப்பாய், சிங்க முகத்துக்கு ஒப்பாய் அப்படின்னு சொல்லி தான் நம்ம ஆராயணும். இந்த மத்தேயு சுவிசேஷம் பூரா 28 அதிகாரம் இருக்குது. இந்த 28 அதிகாரத்தில் அதனுடைய பின்கருத்து சிங்க முகத்துக்கு ஒத்தாய் இருக்குன்னு சொல்லி தான் அந்த வெளிப்படுத்தல யோவானுக்கு அதை வெளிப்படுத்தியிருக்கிறார். நம்ம அதை அந்த இதில் தான் நம்ம என்ன ஆராயணும்.
அப்போ நமக்கு என்ன செய்யணும்னா ஆத்மாவுக்கு புரோஜனமாக இருக்கும். வசனங்கள் எப்படி இருக்கிறது, அவன் எப்படி எழுதியிருக்கிறாரு, எப்படி நடந்தது, ஆண்டவர் எப்படி அந்த காலத்தில் நம்மளுக்கு எப்படி அவர் இது பண்ணாருங்கிறத நம்ம எளிதில் அறிஞ்சு முடிஞ்சுக்கலாம். எப்படி பார்க்கும்பொழுது ஆபிரகாம் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துனுடைய வம்ச வரலாறு மொத்தத்தை எழுதுகிறேன். எப்படி எழுதுகிறேன்னா, ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீது. ஆபிரகாம் குமாரன் யார்? ஆபிரகாம் குமார் ஈசாக்கு வரணும். ஆனால் அப்போ அவன் எப்படி எழுதுகிறான், சுருக்கம் எழுதும்போது எப்படின்னா ரத்தன சுருக்கத்தை எழுதுனா அந்த ஸ்டார் எப்படி வருதுன்னு தான் எழுதுகிறோம். அந்த ஸ்டார் எப்படி அது பிரகாசித்து விடிவெளி நட்சத்திரம் அது அப்படி எப்படி போகுது அப்படின்னு தான் நம்ம நினைச்சோம். அதை நம்ம பார்க்கணும். எப்படின்னா ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான, ஆபிரகாமின் குமாரன் யார்? ஈசாக்கான. அவன் எப்படின்னா தாவீதுன்னு எழுதுறான். ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான அந்த ஸ்டார் எப்படி வருது? ஆபிரகாமுக்கு விசுவாசத்தில் தகப்பன், அவனுடைய குமாரன் யார்? தாவீது. அவன் எப்படி ஈசாக்கு தான் உண்டு, அதெல்லாம் விட்டுட்டு என்ன தாவீது, அந்த ஸ்டார் தாவீதுக்கு வந்துடுது. கர்த்தருடைய வசனம் அப்படியே அவனுடைய நாவில் வந்துடுது. யார் நாவில்? தாவீது நாவில் வந்துடுது. அதனால அவன் அப்படி எழுதுவான். எப்படின்னா ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான. தாவீதின் குமாரன் யார்? இயேசு கிறிஸ்து. அதான் அந்த பிறவிக்குடன் சொல்லுவான், இயேசுவே தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கணும். அப்போ அவனுக்குள்ள அதனுடைய வெளிப்பாடு இருக்குது. அப்பனால தான் ஆண்டவர் உடனே போய் அவனை கூப்பிட்டு வர சொல்லி அவனோட கண்ணை திறக்கிறார். அவனுக்கு என்ன சத்தியம் அவன்கிட்ட இருக்குது. தாவீதின் குமாரன். அதே தான் இவன் எழுதுறான்னா, தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துடைய வம்ச வரலாறு. இயேசு கிறிஸ்துவை அறிவேதே நித்திய ஜீவன். அவரை வம்ச வரலாறு. வம்ச வரலாறு நமக்கு தெரியணும். அதாவது மேல்படையாகவும் தெரியணும், உள்ள ஆழமான கருத்தும் தெரியணும். ஏன்னா முதல்ல மேலே தான் தெரியும் நமக்கு. கிறிஸ்மஸ் அப்படி ஈஸ்டர் அப்படி அந்த உள்ளே போகும்போது தான் அந்த கிறிஸ்துவை பற்றி அறிகிற அறிவு நமக்கு வாசனையை நம்ம மேலே வீசணும். கிறிஸ்துனுடைய வம்ச வரலாறு. ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான். பாருங்க, திருப்பி எழுதுறான். எப்படி எழுதுனா, வம்ச வரலாறு நீ போட்டுட்டு இயேசு கிறிஸ்து வச்சு முடிச்சுட்டு ஒரே வசனத்தில் அந்த சத்தியம் முழுவதும் எழுதிட்டார் மத்தேயு. ரெண்டாவது எழுதுனா, ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான், ஈசாக்கு யாக்கோபை பெற்றான். வம்சம் எப்படி வருது அப்படின்னு அந்த வம்ச வரலாறை கிளியராக எழுதுறான். ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான், ஈசாக்கு யாக்கோபை பெற்றான், யாக்கோபு யூதாவையும் அவன் சகோதரரையும் பெற்றான். பார்த்தீங்களா, யாக்கோபு யாரை பெற்றானா? யூதாவையும். அவன் சகோதரர் எத்தனை பேர் இருக்காங்க? 12 சகோதரர், 11 பேர் இருக்காங்க. அந்த 11 பேரை விட்டுட்டு எப்படி எழுதுறாருன்னா, யாக்கோபு யூதாவையும் சகோதரையும் பெற்றான். சகோதரனெல்லாம் எழுத வேண்டியதில்லை. ஏன்னா அவங்கெல்லாம் குறைஞ்ச விசுவாசத்தில் உள்ளதான். யூதா தான் அவன் நினைச்சா விசுவாசத்தில் கூடினாள். அதனால தான் அவர் அப்படி எழுதுறாரு. யூதாவையும் அவன் சகோதரையும் பெற்றான் எழுதிட்டு யூதா பாரேசின் சாராவையும் தாமாரிடத்தில் பெற்றான். பார்த்தீங்களா, பாரேசு சாரா. இது எப்படி எழுதுறான்னா, அது உள்கருத்தை எழுதுறான். எப்படின்னா அந்த பாரேஸ் யாரு? தாமாரிடத்தில் பெற்றான். தன்னுடைய அந்த மருமகளை கட்டி கொடுக்கணும்னு சொல்லி மருமகளிடத்தில் அவன் தெரியாமல் பிரவேசித்ததுனால அந்த பிள்ளைகள் 2 பிறக்குது. அதெல்லாம் நம்மளுக்கு என்ன தெரியும்? நம்மளுக்கு தெரியும். அதனால் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், எழுத வேண்டியது இல்லைங்க தான் அந்த சுருக்கமாக அந்த இதில் எழுதியிருக்கிறார். எப்படின்னா எல்லாம் தெரியும். புறஜாதி மனவாட்டிங்கிறத தேவன் நம்மளுக்கு வெளிப்படுத்தி காட்டுறார். எப்படின்னா யூதா பாரேசையும் சாராவையும் தாமாரிடத்தில் பெற்றான். தாமார் தன்னுடைய மருமகள் இடத்துல தெரியாமல் 2 குழந்தையை பிறந்துட்டு அந்த கந்தையிலேருந்து தான் கிறிஸ்து வரார். யூதாவினுடைய கோல் வர வேண்டியிருக்கு. அதனால தான் அந்த செங்கோல் யூதாவிலேருந்து தான் வர வேண்டி இருக்கிறது. அதனால் சாத்தானது அதை அழிக்க நினச்சான். ஆனால் ஆண்டவர் அதை தலைக்க வச்சார். அதனால தான் அவங்க அந்த இது எழுதியிருக்கு இந்த பைபிளில். அந்த இது வந்திருக்குது. பாரேசு எஸ்மோனை பெற்றான், எஸ்ரோம் சாராவை பெற்றான், சாரா அபிதாமை பெற்றான், அமிதாப் நகசோனை பெற்றான், நகசோன் சல்மோனை பெற்றான். சல்மோன் யாரு? போவாசை ராகாப் இடத்தில் இருந்த ராகாப் என்னும் வேசி. அந்த விசுவாச மாதத்தில் இவங்க இந்த இஸ்ரவேலர்கள் வரும்போது அந்த எரிகோ கோட்டையை பிடிக்கும்போது அதில் யாருக்காண்டா அந்த ஒரு ஹிஸ்டரி இருக்கார். ராகாப் என்னும் வேசியில் வீட்டிலேருந்து தான் அவங்க வராங்க. அப்போ அந்த விசுவாசம் அப்படியே வருது. அவளுக்கு அதிகமாக விசுவாசம் இருந்தது. அதாவது நம்மளுக்கு சந்ததியோடு சேருது. சல்மோனை பெற்றான் இருக்கு. எப்படி சல்மோன் போவாசை ராகாப்பினத்தில் பெற்றான். ராகாப்பினத்தில் சல்மோனை பிறந்தான். அதில் சந்ததி அப்படி வருது. போவாஸ் ஓபேத்தை ரூத் இடத்துல பெற்றான். ரூத் இடத்துல அடுத்தால இடத்துல பெற்றான். யாருக்கு? போவேஸ். தாவீதினுடைய அப்பா பேர் ஈசாய். ஈசாய் ரூத்தினுடைய ஓபேத்தினுடைய பையன். அதனால தான் ஓபேத் ரூத்தையை பெற்றான், ஓபேத் ஈசாவை பெற்றான். ஓபேத் ஈசாவை பெற்றான். ஏன் ரூத்து பிறந்த பிள்ளைக்கு ஓபேத்தின் பேர் விட்டாங்க. அவன் இடத்துல தான் தாவீதினுடைய தகப்பன் ஈசாய் பிறந்தார். அதனால் எப்படின்னா அந்த சுருக்கமாக எழுதுறதுக்காண்டி அந்த எல்லாமே சுருக்கமாக எழுதணும்னு இல்லை, அந்த ஸ்டார் எப்படி வருது, அந்த ஜீன் எப்படி வருதுங்கிறத
அந்த மத்தேயு ஆக்கியோன் அது என்ன அவன் என்ன செய்யறான்னா வரி வசூலிப்பவன். அதனால் இந்த இதெல்லாம் அவனுக்கு தெரியும். அதனால் அந்த சந்ததி நம்ம தெரியணும். அதனால தான் அப்படி எழுதுறாரு. ஓபேத் ஈசாவை பெற்றான், ஈசாவி தாவீது ராஜாவை பெற்றான், ஈசாவி தாவீது ராஜாவை பெற்றான். அந்த இது இந்த தாவீதில் தாவினுடைய அப்பா யார்? ஈசா. அது வந்து யார்கிட்ட பிறந்தா? ரூத்தினிடத்துலேருந்து பிறந்தது தான். அதனால் அந்த ஸ்டார் அப்படி எழுதுறாரு. நம்ம எல்லாம் என்னச்சேன்னா நம்ம வேதத்தினுடைய அறிவு நமக்கு இருக்கும்போது பழைய ஏற்பாடு நம்ம தெளிவாக நம்ம படிக்கும்போது இதெல்லாம் சிம்பிளாக புரிஞ்சுக்கணும். ரொம்ப புரிய வைக்க வேண்டியது இல்லை. அது நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்படியே ஆமான்னு நம்ம நினச்சோன்னா போய்கிட்டே இருக்கலாம். ஈசாய் தாவீது ராஜாவை பெற்றான், தாவீது ராஜா உரியாவின் மனைவிடத்தில் சாலமோனை பெற்றான். பார்த்தீங்களா? தாவீது ராஜா யார்? ஜீன் எப்படி வருது? சாலமோனை யார் எடுத்து? உரியாவின் மனைவிடத்தில் பெற்றான். அப்போ வந்து அவங்க வந்து எல்லாமே என்னென்னா ஒரு ஜீன் அப்படி வருது. அந்த இதை பல முறையில் வந்தாலும் ஆண்டவர் என்ன செய்வார்னா அந்த ஜீனை விடாமல் தாவீதின் சந்ததி ஒரு விளக்கு எரியும் சொல்லுறது வந்து அந்த யூதாத்தில் செங்கோல் வருங்கனால அப்படி எழுதுறாரு. அதை ஈசாய் தாவீது ராஜாவை தாவீது ராஜா உரியாவின் மனைவிடத்தில் சாலமோனை பெற்றாள். சாலமோன்லேருந்து தான் வருது. இதில் என்ன பண்ணும்? தாவீதின் குமாரனானே இயேசு கிறிஸ்து வர. தாவீதின் குமாரன் யார்? சாலமோன் வரும். ஆனால் எப்படின்னு எழுத போட்டிருக்குன்னா தாவீதின் குமாரனே இயேசு கிறிஸ்து வம்சம் வரலான்னு போட்டிருக்கு. அப்போ தாவீதின் குமாரன் யார்? இயேசு கிறிஸ்து. அந்த விலைக்கு எழுதுறதுக்காண்டி அந்த இது எழுதுறாங்க. இதெல்லாம் நம்ம என்ன ஜீவன் உள்ள வசனங்கள். இந்த வசனங்கள்லாம் நம்ம படிச்சிருக்கும் பொழுது சாத்தவங்களை ஒன்றுமே செய்ய முடியாது. அவனுடைய கர்த்தருடைய வசனம் நம்மகிட்ட நிரம்பி இருக்கும் பொழுது அந்த வசனத்தின் பட்டயத்தினாலே அவனை வெட்டிடலாம். வசனத்தை நம்ம என்ன உட்கொள்ளும் போது ஆழமாய் உட்கொள்ள வேண்டும். அது என்னச்சுன்னா ஒரு ட்ரிப்பை நம்ம வேதத்தை படிக்கும் பொழுது நம்ம இருதயத்தின் கண்களை திறந்து நம்ம பார்க்கும்பொழுது அந்த வசனம் நம்ம இருதயத்தில் அப்படியே பதிஞ்சிருக்கணும். நமக்கு ஞாபக சக்தி ஆண்டவர் என்னைக்கு எடுக்காரோ அன்னைக்கு தான் அந்த நினைக்கணும். அந்த வசனங்கள்லாம் நம்மளுக்கு அழியணும். அப்போ நம்ம வசனம் இருதயத்தில் இருக்கணும். அப்போ நம்ம என்ன செய்யணும்? ஜீவனுக்குள்ளே தான் பிரவேசிப்போம். சாத்தா நம்ம எவ்வளவு தடை பண்ணாலும் அவன்கிட்ட நம்ம இது பண்ண மாட்டோம். அவன் நம்மளை கவிக்க பல முறையில் பண்ணுவான். இதே பல முறையில் கவிக்க பண்ணது ஆண்டவர் ஒரிஜினல் ஜீனை கொண்டு வந்துட்டார். அதனால் நம்ம என்ன செய்யணும்? வேதத்தை ஆராயும் பொழுது அந்த வசனங்களை நம்ம எப்படி உட்கொள்ளணும், எப்படி நம்ம கருத்தாய் ஆராய்ஞ்சி நமக்கு ஆராயும் பொழுது தான் நம்ம என்ன செய்யணும்? தேவன் நமக்கு அதை வெளிப்படுத்தி தருவார். தேவனால தான் எல்லாம் செய்ய முடியும். நம்ம சுயத்தில் படித்தாலாம் வசனம் நிற்காது. சுயத்தில் படித்தாலாம் வசனத்தை வாசித்து விட்டுட்டு போயிடுவோம். ஒன்றுமே தெரியாது. அது நம்மளுக்கு பிரயோஜனம் இல்லை. கொஞ்சம் படித்தாலும் ஆழமாக உட்காந்து சிந்தனைகள் எல்லாவற்றையும் நம்ம ஒதுக்கி வச்சுட்டு படிக்கும்பொழுது வசனங்கள் அந்த எழுதின வசனங்கள் அப்படியே ஜீவன வசனங்கள் நம்ம இருதயத்தில் இருக்கும். சாலமோன் ரெகோபாமியை பெற்றான், ரெகோபயாம் அபிதாவை பெற்றான். அதாவது பூரா ராஜாக்களில் வந்துடுறாங்க. இவ்வளவு வரைக்கும் அவங்க ஜென்ரேஷன் இப்படி வந்தாலும் இனிமேல் ராஜாக்கள் தாவீது ராஜா வந்தபோது ராஜாவுடைய சீன்களில் பூரா அவர் வரார். அந்த ஜீனில் கிறிஸ்து எப்படி வரான்னு நம்மளுக்கு விளக்கி காட்டுறார். சாலமோன் ரெகோபயாமை பெற்றான், ரெகோபயாம் அபியாவை பெற்றான், அபியா ஆசாவை பெற்றான். ஆசா ராஜா பார்க்குறோம், பைபிளில் எசேக்கியாவில் பார்க்குறோம், அந்த 4ஆம் பார்க்குறோம். ஆசா என்னெல்லாம் செய்தான் நம்மளுக்கு தெரியும். ஆசா யோசபாத்தை பெற்றான், யோசபாத் ரெகோபயாமை பெற்றான், எரோபயாம் உரியாவை பெற்றான், உரியா யோராதாமை பெற்றான், யோதாம் ஆகாஷை பெற்றான், ஆகாஷ் எசேக்கியாவை பெற்றான், எசேக்கியா ராஜா. அதெல்லாம் நம்ம என்னென்னா சிம்பிள். முதல் அதிகாரமே நம்மளுக்கு நல்ல தெளிவாக இருக்கும் பொழுது இது பூரா அந்த வசனங்கள் பூரா பழைய ஏற்பாட்டில் அடங்கி இருக்கிறது. அதில் சிம்பிளாக நம்ம கண்டா அந்த ராஜாக்களை நம்ம படிச்சிருக்கணும். அப்போ தான் இது விளங்கும். ஆகாஷை எசேக்கியாவை பெற்றான், எசேக்கியா மனாசாவை பெற்றான், மனாசே ஆமோனை பெற்றான், ஆமோன் யோசியாவை பெற்றான். பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போகும் காலத்தில் யோசியா எகோனியாவையும் அவனுடைய சகோதரையும் பெற்றான். பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன பின்பு எகோனியா சாலாத்தியாலை பெற்றான், சாலாத்தியால் செரோபிபாலை பெற்றான், செரோபிபால் அபியாவை பெற்றான், அபியா எலியாவை பெற்றான், எலியாம் ஆசேரை பெற்றான், ஆசேர் சாதேக்கை பெற்றான், சாதேக்கு அஹீமை பெற்றான், அஹீம் எலியூத்தை பெற்றான், எலியூத் எலியேசரை பெற்றான், எலியேசர் மாத்தானை பெற்றான், மாத்தான் யாக்கோபை பெற்றான், யாக்கோபு மரியாளுடைய புருஷனாகிய யோசேப்பை பெற்றான். பார்த்தீங்களா எப்படி எழுதுறாரு? இவனுடைய புருஷனுங்கிறது அவர் வந்து மரியாளுடைய புருஷன் யோசேப்பாக இருந்தாலும் அவன் ஆவிக்குரியல் எழுதும் பொழுது அது அப்படி மரியாளை கொண்டு வந்து அதை எழுதுறார். எப்படின்னா யோசேப்பு மரியாளுடைய புருஷனாகிய யோசேப்பை பெற்றான். பார்த்தீங்களா? யாருன்னா யாக்கோபு மரியாளுடைய புருஷனாகிய யோசேப்பை பெற்றான். மரியாளுடைய புருஷன் வரைக்கும் சந்ததி தெரியணும். இது ஜீன் பிரகாரம். இயேசுவானவர் யோசேப்புக்கு பிறந்ததா? இல்லை, அவர் பரிசுத்தாவியினால கற்பந்தரித்து பிறந்தார். ஆனாலும் அந்த ஜீனை எழுதுறாரு, வம்ச வரலாறு எழுதுறாரு. இது நமக்கு தெரியணும்.
ஆனாலும் இது நமக்கு என்ன தெரிஞ்சு இருந்தாலும் நம்ம எப்படி நம்ம புதிய ஏற்பாட்டுக்குள்ளே நம்ம கிறிஸ்துவை பற்றி அறியும் பொழுது இது நம்மளுக்கு என்ன செய்யணும், தெரிஞ்சால் நம்மளுக்கு அந்த வேத வாக்கியங்களெல்லாம் ஆராயும் பொழுது நமக்கு என்ன செய்யணும், அது ஜீவன் உண்டாகும். அதான் என்ன சொன்னால், யாக்கோபு மரியாளுடைய புருஷனாகிய யோசேப்பை பெற்றான், அவளிடத்தில் கிறிஸ்து எனப்படுகிற இயேசு பிறந்தார். பார்த்தீங்களா, அவளிடத்தில் யோசேப்புக்கு பிறந்ததில்லை, அது பரிசுத்த ஆவியானவர் தனக்கென்று ஒரு சரீரத்தை உண்டு பண்ண யோசேப்பு மரியாளுடைய கற்பத்தை அவர் தெரிந்து கொண்டார். ஏன்னா அவரே என்ன செய்யணும்னா ஜீனில் வர வேண்டி இருக்கிறது. அவர் மாம்சமானார். அவர் மாம்சம் ஆகிறதுக்கு மரியாளுடைய கற்பத்தை ஒரு கற்பப்பை அவருக்கு வேண்டி இருக்கு. ஏன்னா அவர் உன் தலையை நசுக்குவார்ன்னு இருக்கு. அவருங்க நம்ம பார்க்கும்பொழுது அது யார், இயேசு கிறிஸ்துவை சொல்லுது. பிசாசினுடைய தலையை அவர் நசுக்குவதற்காக அவர் மாம்சத்தில் வெளிப்பட்டார். தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். ரகசியமே அதான். தேவன் எப்படி மாம்சத்தில் வெளிப்படும் ஒருத்தர் இது நம்ப மாட்டாங்க. அது என்னென்னா அவர் மாம்சத்தில் வர வேண்டியிருக்கு. வந்தால் தான் என்ன செய்யணும், மீட்பை உண்டு பண்ண வேண்டியிருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் இது வரைக்கும் வந்துட்டாங்க. இனிமேல் அவங்கள்ட்ட பாவங்கள் நிறையா இருக்குது. ஆனாலும் அவரே மாம்சமானார். அவர் எவ்வளோ பெரிய இது பார்த்தீங்களா, தேவன் வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் எல்லாவற்றையும் உண்டாக்கின தேவன் தம்மைத்தாமே வெறுமையாக்கி மனுஷர் சாயலானான் இருக்கு. அந்த மனுஷர் சாயல் வருவதற்கு என்னென்னா ஸ்திரியின் கற்பத்தில் பிறக்க வேண்டியிருக்கு. அதான் அந்த எழுது எப்படி யாருன்னா, யாக்கோபு மரியாளுடைய புருஷனாகிய யோசேப்பை பெற்றான். யோசேப்பை பெற்றான், அவளிடத்தில் கிறிஸ்து எனப்படுகிற இயேசு பிறந்தார். இயேசுவை தனியாக அவன் குறித்து எழுதுறான். ஏன்னா அவருடைய இயேசுடைய சீசன் தான் யார், அந்த மத்தை ஆக்கியோன். அவன் அந்த சரித்திரத்தையும் எழுதி மரியாள் இடத்தில் பிறந்தான்னு எழுதியிருக்கு. அதுக்கு முன்னால் அவன் இது பண்ணலை. பின்னால் உள்ள வசனங்கள்லாம் ஜீவன் உள்ள வசனங்கள் எல்லாம் நம்ம என்ன சொன்னால் ஆழமாக தியானிக்க இருக்கிறோம். சர்ப்பத்தின் தலையை நசுக்குவதற்காக தான் அவர் என்ன சொன்னால் மாம்சத்தில் வெளிப்பட்டார். இவ்விதமாய் உண்டான தலைமுறையெல்லாம் ஆபிரகாம் முதல் தாவீது வரைக்கும் 14 தலைமுறைகளும். ஆபிரகாமிலேருந்து தாவீது வரைக்கும் 14 தலைமுறைகள். அவன் கிளியராக அவன் எப்படின்னா அவன் டேக்ஸ் இன்ஸ்பெக்டர். அதனால் என்ன சொன்னால் வரி வசூலிப்பவன், ஆயக்காரனாகிய மத்தேயுன்னு இப்போ போட்டிருக்கான். அவன் என்ன சொன்னால் அவன் கிளியராக எழுதுவான். எப்படின்னா, இவ்விதமாய் உண்டான தலைமுறையெல்லாம் ஆபிரகாம் முதல் தாவீது வரைக்கும் 14 தலைமுறைகளும், தாவீது முதல் பாபிலோனுக்கு சிறைப்பட்ட முன்னர் காலம் வரைக்கும் 14 தலைமுறைகளும், பாபிலோனுக்கு சிறைப்பட்ட காலம் முதல் கிறிஸ்து 14 சிறைப்பட்டு போன காலம் முதல் கிறிஸ்து வரைக்கும் 14 தலைமுறை வரைக்கும். அதெல்லாம் 14 எல்லாமே 3 அப்போ 42 தலைமுறை. யார்லேருந்து, ஆபிரகாமிலேருந்து விசுவாசம் வருது. விசுவாச சந்ததியார் எவர்கள் விசுவாச சந்ததியாக ஆபிரகாம் சந்ததியாயும் வாக்குத்தத்தின்படி சுதந்திரராக இருக்கான்னு சொல்லுது. அந்த கிறிஸ்துவின் மூலமாக கிறிஸ்து அவர் முடிவாக இருக்கிறார். அந்த விசுவாச சந்ததி அப்படியே வந்துட்டு இருக்கிற 4, 14, 42 தலைமுறை வரைக்கும் வந்து சொல்லுது. 14 தலைமுறைகளுமா 14. ஏன்னா அதில் 14, 24, 14. இயேசு கிறிஸ்துடைய ஜனத்தின் விவரமா அது அடுத்தால எழுதுறாரு அவர். எப்படின்னா இயேசு கிறிஸ்துவின் ஜனத்தின் விவரமா அது இதெல்லாம் முடிச்சுட்டாங்க. 14 தலைமுறைக்கு அவர் அடையாளமாக இருக்கிறார். மரியாளுக்கு அடையாளமாக வந்துடுறாரு, யோசேப்புக்கு எப்படி வந்தான்னு அடையாளமாக இருக்கிறாரு, நமக்கு அவர் அடையாளமாக இருக்கிறாரு. எல்லாமே இந்த அதிகாரத்துக்குள்ளே இருக்குது. பின்பு என்ன எழுதுறாருன்னா, இயேசு கிறிஸ்துடைய ஜனனத்தின் விவரமாது அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டில் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்தாவினால் கற்பது ஆனால் என்று காணப்பட்டது. அவர் நினைச்சனா பரிசுத்தாவினால் கற்போதியானால் என்று காணப்பட்டதுன்னு எழுதுறாரு. அப்போ எப்படின்னா அவன் வசனத்தை ஆராய்ஞ்சனால தான், அந்த தீர்க்கதரிசி வசனங்களில் சொன்னதுனால தான் இதை எழுதுறான். எப்படின்னா, இயேசு கிறிஸ்துவ ஜனநாயகத்தின் வருமா அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கள் கூடி வரும் முன்னே அவர் பரிசுத்தாவினாலே கற்போதியானால் என்று காணப்பட்டது. அவங்க 2 பேருமே சேரதுக்கு முன்னாலே அவங்க பரிசுத்தாவினால் கற்பமான என்று காணப்பட்டதுன்னு எழுதுறான். அப்படின்னா என்னென்னா 2 பேரும் சேரலை, கல்யாணத்துக்கு பேசியிருக்கிறாங்க. அவங்க எல்லாமே பேசியிருக்கும்பொழுது அவளுக்கு என்ன, அவள் பரிசுத்தமாக இருந்தனால ஒரு ஸ்திரீ கற்புள்ள பரிசுத்தமுள்ள ஸ்திரீகள் மேலே தான் ஆண்டவர் இறங்குவார். எப்படின்னா நம்ம கொஞ்சம் ஆராய வேண்டியிருக்கு. அதாவது காணப்பட்டது அவளுடைய புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாக இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாக அவளை தள்ளிவிட யோசனையாக இருந்தான். பார்த்தீங்களா, இப்படிலாம் தெரியும் போது அவர் கற்பதியாக இருக்கிறான்னு சொல்லிட்டு தெரிஞ்ச உடனே அவன் என்ன செய்றான், அவரை தள்ளி விடக்கு பார்க்குறான். எப்படி அவள் கல்யாணம் முடியக்கு முன்னாலே எப்படி கற்பதியானாலும் சொல்லி அவளை தள்ளி விடக்கு பார்க்குறான். அப்படிங்கும்போது தேவனுக்கு எல்லாம் தெரியுமா, எல்லாமே தெரியும். அவர் என்ன சொல்றாருன்னா, அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாக இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாக இருந்தான். அவன் நீதிமானான்னு சொல்லியிருக்கு பைபிளில். அவன் நீதிமான், யோசேப்பு நீதிமான். அதுக்கப்புறம் யோசேப்பு நம்ம சரியாக நம்ம பைபிளில்
அந்த 12 வயசு தேடும்போது உன் தாயின் தகப்பனுடைய விசாரத்தோடு தேடினோம்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் யோசேப்பினுடைய இது இல்லை. ஆனாலும் சகோதரர் அதுபோல் அவங்களுக்கு 4 ஆம்பளை பையனும் 2 பொம்பளை பிள்ளை பிறந்திருக்காங்க. ஆனால் கிறிஸ்து பிறக்கும்போது அவங்க என்ன செய்வாங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் அறியலை. பரிசுத்தாவினால கற்பம் திறந்து பிறந்திருக்கிறார். அது நம்ம தீர்க்கதரிசன புஸ்தகங்களில் இருக்குது. அது கூடி ஒரு முறையாக அவரிடத்தில் பரிசுத்தாவினாலே கற்பவதியானால் என்று காணப்பட்டது, என்று பரிசுத்தாவினாலே கற்பவதியானால் என்று காணப்பட்டதுன்னு எழுதுவார். அவள் புருஷனாய யோசேப்பு நீதிமான் என்று அவள் அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாக அவளை தள்ளிவிட யோசனையாக என்ன ரகசியமாக தள்ளிவிட்டு நமக்கு வேண்டாம், அவள் கற்பதியாக இருக்கா, அவளை தள்ளிவிட்டு நம்மளுக்கு கல்யாணமே ஒன்று பேருமே கூடி வரல, ஆனாலும் அவள் கற்பதியாக இருக்குன்னு தள்ளிவிடக்கு யோசனையாக இருந்தான். அந்த யோசனை யாருக்கு தெரியும்? அவன் உள்ளத்துக்கு தான் தெரியும் யோசனை. தன்னுடைய யோசனை யாருக்கு தெரியும்? நம்முடைய யோசனை நான் உள்ளத்துக்கு தெரியும். அப்படி அது யாருக்கு தெரியுது? தேவனுக்கு. உன்னுடைய யோசனைகளை தூரத்திலிருந்து அறிகிறார். அந்த தேவன் என்ன செய்றாருன்னா, அவன் யோசனையாக இருந்தான். அவன் இப்படி சிந்தித்து கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவன் இப்படி சிந்தித்து கொண்டிருக்கும் போதே கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, நேரில் வந்து சொல்லலை, அவனுடைய சிந்தனைக்குள்ளே ஆண்டவர் வந்துட்டார். எப்படி வந்தாருன்னா, அவள் புருஷனாய யோசேப்பு நீதிமானாக இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாக அவளை தேட யோசனையாக இருந்தான். அவன் இப்படி சிந்தித்து கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பேன்னு சொல்கிறாரு. அப்போ தாவீதினுடைய சந்ததி தான் வருது, அவனுடைய குமாரன் தான். தாவீதின் குமாரன் யார்? யோசேப்பு. அப்போ அவன் சொல்கிறான், தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதே. நீ உன் மனைவியை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதே. அவள் கற்பதியாக இருக்க உண்மைதான், ஆனாலும் நீ அவளை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதே அப்படின்னு அந்த வார்த்தையை சொல்கிறான். ஐயப்படாதே. அவளிடத்தில் உற்பத்தியாக இருக்குது பரிசுத்தாவினால் உண்டானது. அவளிடத்தில் உற்பத்தியானது ஒரு பரிசுத்தாவினால் உண்டான தூதன் சொல்கிறான் சொப்பனத்தில். அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவளுக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவளை ரட்சிப்பார் என்றான். அவன் பேரையும் சொல்லிட்டான் தூதன். அவள் என்ன சொல்றான்னா, அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவளுக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். இது ரட்சிப்பதற்கு ஒருத்தர் வர வேண்டியிருக்கிறது. அவரே வர வேண்டியிருக்கு. சர்வத்தையும் படைத்த தேவனே மாமிசமானார். நம்மளை போல சரீரத்தை சிருஷ்டி ஆனார். அவர் சிருஷ்டிப்புக்குள்ளே வந்து நம்மளை மீட்டு கொண்டு திருப்பி அவருடைய இதுக்கு செயல்படுறார். இப்போ நம்ம என்ன சொன்னால் அதை நம்ம எளிதில் நம்ம புரிஞ்சுக்கிடலாம். சிருஷ்டிகர் எல்லாத்தையுமே உண்டாக்கி சிருஷ்டித்த தேவன் அவரே இந்த சர்ப்பத்தின் வித்தை, அந்த சர்ப்பம் போட்ட வித்துனால் வந்த தொல்லையை பாவத்தை ஒழிக்கிறதுக்காக அவரே மாம்சத்தில் வர்றார். அதுதான் இதில் முழு சத்தியம். அவரே எல்லாத்தையும் படைத்த தேவன் மாம்சத்தில் வந்தார். சரீரம் கடவுள் அல்ல, அவருக்குள்ளே வாசம் பண்ணுகிற ஆவியானவரே கடவுள். அந்த ஆவியானவர் அந்த இயேசு அந்த சரீரத்துக்குள்ளே வாசம் பண்ணி இப்பொழுது நம்முடைய ஒவ்வொருடைய சரீரத்துக்கும் ஒவ்வொருடைய இருதயத்திலையும் சரீரத்திலையும் அவர் வாசம் பண்ணுகிறார். அதுதான் அர்த்தம். அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவள் தான் சொல்கிறாரு. அவள் மரியாளுக்கு வந்து அவள் தான் முதல்ல சொல்கிறாங்க. மதிப்பு அவ்வளோதான். மரியாதை ஒரு பைய தான். அது அவங்கள பெருசாக சொல்ல வேண்டியதில்லை. அவருக்கு கிறிஸ்து பிறப்பதற்கு அவங்க காரணம் பரிசுத்தமாக இருந்தாங்க. அதை தான் நம்ம உட்கொள்ள வேண்டும். மற்றதெல்லாம் நம்மளுக்கு நிறைய தேவையில்லை. இதெல்லாம் அவளை மரியாள், அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவளுக்கு இயேசு என்று பெயரிடுவார். தூதன் சொல்கிறான். அப்போ தூதனுக்கு எல்லாமே யோசேப்புக்கு சொல்ல வேண்டியிருக்குது. அப்போ தான் அவன் புரிஞ்சுக்கிட்டான். அவன் உடனே அவன் நீதிமானாக இருந்ததுனால அவன் கரெக்டாக அதை புரிஞ்சுக்கிட்டான். அவன் தள்ளி விடலை. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், இயேசு என்று பெயரிடுவாங்க, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பதற்கு ரட்சகர் பூமியில் மாம்சத்தில் வர வேண்டியிருக்கிறார். அவரே நம்முடைய பலவீனங்கள், சோர்வுகள், நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் சிலுவையிலே ஆணி அடித்து மகிமையாய் வெற்றி சிறந்தார். அந்த சிலுவைக்குட்பட இரத்தத்தை சிந்துவதற்காக அவர் பூமியில் மாம்சமாய் வருகிறார். அவருடைய ரத்தம் தான் ஜெயம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அது ஒரே பலி. அந்த பலி ஆடு மாம்சத்திலே வந்து தன்னையே பலியை செலுத்திருக்காத வந்திருக்கிறார். அதான் என்ன சொல்றாருன்னா, அவள் ஒரு குமாரனை போல இயேசுன்னு போயிடுவாங்க, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி. ஜனங்களின் பாவம் எதனால் நீக்கும்? இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால தான் நீக்க முடியும். மற்ற ரத்தத்தினால போகாது. மற்றனாலாம் மிருகங்களுடைய பலினால பாவம் போகாது. அதனால் அவரே தன்னுடைய சொந்த ரத்தத்தை சிந்த வேண்டி இருக்கிறது. அது எவ்வளோ பெரிய இது பார்த்தீங்களா? இதை மாதிரி ஒன்றுமே இல்லை. மீட்பர் அதாவது அவர் சிருஷ்டிப்பை காட்டிலும் மீட்பு பெருசு.
அதை அவரே தன்னை தியாக பலியாய் செலுத்தி மீட்டு கொள்ள வருகிறார். நம்ம வேதத்தை படிஞ்சனால நம்ம அதை புரிஞ்சுக்கலாம். பாவங்களை நீக்கி அவர் ரட்சிப்பார். தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தரால் உரைக்கப்பட்டு நிறைவேறும்படி இது எல்லாம் நடந்தது. தீர்க்கதரிசி மூலமாக நிறைவேறும்படி இது எல்லாம் நடந்தது. அவன் எப்படின்னா இதெல்லாம் நடந்தது, வேத வாக்கியங்கள் நிறைவேறத்தக்க நடந்ததுன்னு சொல்லிட்டு அந்த மத்தேயு ஆக்கியோன் அப்படி எழுதுவார். இதோ ஒரு கன்னியை கற்பதாய் ஒரு குமாரனை பெறுவாள், அவளுக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். அவள் சொல்லிட்டான், இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கார் என்ற அர்த்தமாம். யோசேப்பு நித்திரை தெளிந்து எழுந்து கர்த்தருடைய தூதன் தனக்கு கட்டளைப்படியே தன் மனைவியை சேர்த்து கொண்டு அவள் முதற்பேரான குமாரனை பெருமளவும் அவளை அறியாதிருந்து, பார்த்தீங்களா, அவள் பிள்ளை பிறந்து தட்டியும் இயேசுவானவர் பிறக்க தட்டியும் அவளை அறியாதிருந்து, அப்போ கனமுள்ள பாத்திரம் அந்த இயேசுவானவர் சொற்பனத்தில் சொன்னதுனால அவன் அதை அப்படியே நிறைவேற்றி நீதிமானாக இருந்து அதை நிறைவேற்றான். அவள் தன் முதற்பேரான குமாரனை பெருமளவும் அவளை அறியாதிருந்து அவளுக்கு இயேசு என்று பெயரிட்டான். அவள் சொன்ன மாதிரி அந்த தூதன் சொன்ன மாதிரி இயேசு என்று பெயரிட்டான். இதோட அந்த அதிகாரம் முடிஞ்சது. இதில் பார்க்கும் பொழுது அந்த ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னது தான் இதில் அவர் எழுதி முடிவார். ஏசாயா எதுக்கு அவர் கன்னியராக பிறக்க வேண்டியிருக்கும் அப்படிங்கிறத ஏசாயா தீர்க்கதரிசி முன்னக்கூட்டி எழுதியிருக்கிறார். 7ஆம் அதிகாரம் 12-14. ஆகாசே நான் கேட்க மாட்டேன், உன் தேவனாய கர்த்தரிடத்தில் ஒரு அடையாளத்தை வேண்டிக்கொள். ஒரு அடையாளத்தை தீர்க்கதரிசி சொல்கிறாங்க. அப்போ அவர் என்ன சொல்வாருன்னா, உன் தேவனாய கர்த்தரிடத்தில் ஒரு அடையாளத்தை வேண்டிக்கொள், அதை ஆழத்தாகிலும் உன்னதத்திலிருந்தாலும் உண்டாக கேட்டுக்கொள். அதாவது ஒரு அடையாளத்தை கேளு, அது ஆழத்தில் இருக்கலாம் அல்ல மேலே இருக்கலாம். ஒரு அடையாளத்தை கேளு, கிறிஸ்துவை நம்ம எப்படி அறியறோங்கன்னு சொல்ல ஒரு அடையாளத்தை கேளுன்னு சொல்லிட்டு அந்த தீர்க்கதரிசி சொல்லும்போது அவன் என்ன சொல்கிறான்னா, ஆகாசே நான் கேட்க மாட்டேன், நான் கர்த்தரை பயிற்சி செய்ய மாட்டேன் என்றான். கர்த்தரை பயிற்சி பார்க்கக்கூடாது, அவர்கிட்ட நம்ம கேள்வி கேட்கக்கூடாது, அவரை நம்ம பயிற்சியை பார்க்கக்கூடாது. உன் தேவனாய கர்த்தரை பயிற்சியை பாராதிருப்பாயாக. கற்பனையில் ஒரு கற்பனை, தேவனை பயிற்சியை பார்க்கக்கூடாது. வனாந்தரத்தில் ஜனங்கள் 40 வருஷம் என்னை பயிற்சி பார்த்தார்கள்னு அவன் எழுதுவான். அந்த சந்தையை நான் வெறுத்துட்டேன்னு சொல்கிறார். நம்ம புறஜாதி மனவாட்டி நம்ம கர்த்தரை பயிற்சி பார்க்கக்கூடாது தான் அந்த தீர்க்கதரிசி அப்படி எழுதும்பொழுது சொல்கிறாருன்னா, ஆகாசே நான் கேட்க மாட்டேன், கர்த்தரை பயிற்சிக்க மாட்டேன் என்றான். அப்பொழுது ஏசாயா தாவீதின் வம்சத்தாரே கேளுங்கள், தாவீதின் வம்சத்தாரே கேளுங்கள். இந்த பற்றி அந்த வம்சத்தை சொல்கிறாரு. அப்பொழுது ஏசாயா தாவீதின் வம்சத்தாரே கேளுங்கள், நீங்கள் மனுஷரை விசனப்படுத்துகிறது போதாதென்று தேவனை விசனப்படுத்த பார்க்கிறீர்களோ. நீ மனுஷனை தான் விசனப்படுத்துனீங்க, தேவனை விசனப்படுத்த பார்க்கிறீர்களோ. அதனால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். ஆண்டவரே சொல்லிட்டார், நீ அடையாளத்தை கேட்கப்பா, நான் அடையாளமாக பூமிக்கு வரப்போகிறேன் அப்படிங்கிறத அவரே சொல்லிட்டார். எப்படின்னா, அதனால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னியை கற்பதாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவளுக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். இம்மானுவேல் என்று பெயரிடுவாள்னு சொல்லிட்டார். அப்போ ஒரு கன்னியை கற்பதாகி, கன்னி எப்படி கற்பதையாக்க முடியும்? தேவனால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? ஒன்றுமில்லை. அவர் சிருஷ்டி, அவர் மண்ணை பிணைஞ்சி மனுஷனை உண்டாக்கி ஜீவ சுவாசத்தை உண்டு பண்ண தேவன் கற்பத்தில் வர முடியாதா? மரியாளுடைய கற்பத்தில் வர முடியாதா? லேசாக வந்துடலாம். அதான் அடையாளம். நம்மளுடைய அடையாளம் எப்படி? கிறிஸ்துவை நம்ம என்ன வெளிப்படுத்தி காட்ட வேண்டும். அப்படி தான் நம்ம என்ன கிறிஸ்தவர்களுடைய அடையாளம். அந்த அடையாளத்தை மூலமாக தான் நம்ம என்ன செய்யணும்? தேவனோடு அந்த இருக்கணும். அந்த அடையாளத்தை காட்டும் பொழுது நம்ம என்ன செய்வோம்னா, ஆண்டவர் நியாயத்தீர்ப்பில் நம்மளுக்கு கிரேஸ் கொடுப்பார். நியாயத்தீர்ப்பில் நம்மளுக்கு போக வேண்டாம். நம்ம நீதிமானாக இருக்கனால பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம சுதந்திர வழி ஆகிடலாம். இயேசு கிறிஸ்துவை அடையாளப்படுத்த வேண்டும். அதுதான் நமக்கு அறிய வேண்டியது. அதனா அதனால் ஆண்டவர் தாமே அவர்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னியை கற்பதாக ஒரு குமாரனை பெறுவாள், அவளுக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். இதை தான் அந்த தூதன் சொல்கிறான். யார்கிட்ட? அந்த யோசேப்பிட்ட சொல்கிறான். இதோட அந்த அதிகாரம் முடிஞ்சுது. ஜெபம். நேசிக்கிற பரிசுத்தமுள்ள பரலோக தந்தையே, பரிசுத்த பிதாவே, உங்களுடைய வசனங்கள் எவ்வளவு ஜீவன் உள்ளதாக இருக்குதப்பா. ஏசப்பா உமக்கு தோத்திரம். நீரே என்று மாறாதவர், நீர் பரிசுத்தர் 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 அப்பா. நீ பரிசுத்த தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டீங்களப்பா. உங்களை அறிவது நித்திய ஜீவனப்பா. நீரே ஜீவனாக இருப்பதற்காக நன்றி. கிறிஸ்துவின் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம் சொல்கிறார்கள். கிறிஸ்துவானர் எங்களோடு வாசம் பண்ணுவதற்காக நன்றி. தோத்திரம் தோத்திரப்பா. எங்களுடைய குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிங்க. மாம்ச சிந்தையை எடுத்து போடுங்கப்பா. நாங்கள் ஆவியிலே பிறந்தவர்களைப் போல குழந்தையாயிராமல் பால்குடியாக இல்லாமல் அந்தவுடைய பலமான ஆகாரத்தை உட்கொள்வர்களாக ஜீவிக்க கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்களும் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமென்.